ஹலோ பட்டூஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹைஜாக் மூவி. அதாவது கடத்துறதுனா அவன் பஸ்ஸை கடத்துவான், பிளைனை கடத்துவான், இல்லையா மொத்தமாக ஸ்கூலையே ஹைஜாக் பண்ணி வைப்பாங்க, இல்லை காலேஜ் மால் வரைக்கும் ஹைஜாக் பண்ணுறத பார்த்துருக்கோங்க. இந்த படத்தில் வித்தியாசம் என்னன்னா இவங்க ஜெயிலையே ஹைஜாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா இந்த படத்தில் எந்த படத்துலையுமே யூஸ் பண்ணாத அளவுக்கு ஹைஜாக்கில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்து நிறையா விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வேறு கொண்டு போயிருப்பாங்க. அதாவது எலியும் பூனை விளையாட்டில் கேட் ஜெயிக்குமா ரேட் ஜெயிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க போலீஸ் யாருன்னா நம்மளுக்கு ஜெயராம், கடத்தில் ஹீரோ யாருன்னா நம்ம சிவராஜ்குமார் சார். ஆமாங்க, நம்ம சிவராஜ்குமார் சார் நடிப்பில் மாசா ரிலீஸ் ஆன கோஸ்ட் படத்தோட கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் உண்டாயிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஜெயிலர் படத்துக்கு முன்னாடியே நான் அவரோட தீவிர ரசிகன். அதுக்கு காரணம் அவரோட பஜரங்கி மூவி தான். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த கெத்துமே இல்லாத ஒரு டீசெண்டான ஆக்டர். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆடக்கூடிய எத்தனையோ ஹீரோஸ்க்கு மத்தியில் எவ்வளவு இருந்தாலும் அடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். நண்பா, நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்னா பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சார், ரெட் அலர்ட் எமர்ஜென்சி சார், நம்மளுக்கு நார்த் ஜோனில் இருக்க பிரிசனையே ஒருத்தவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க, பெருசாக அட்டாக் நடந்துட்டுருக்கு, உடனே நம்மளுக்கு பேக்கப் வேணும்னா நீங்கள் கவலையே படாதீங்க, ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்க சரண் ராஜா உங்களுக்கு நான் இமீடியட்டாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னால் நம்மளுக்கு அந்த சரண் ராஜா காட்டுறாங்க. அது நம்ம ஜெயராம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்து 24 பேர் கைதிங்க தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காணா போயிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய கற்பழிச்சு கொண்ட வழக்கில் ஒருத்தர் உள்ளே போயிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து திடீர்னு காணா போயிருக்கான்னு சொல்லி காமிச்சா அவனை நம்மால் என்கவுண்டர் பண்ணி அடையாளமே தெரியாத அளவுக்கு எரிச்சு அந்த சாம்பலையும் கரைச்சிடுறாரு. அவர் அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு, தப்பானவை உயிரோடு இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு. அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. இங்கே அவர் வந்தோடனே அவர் ஹையர் அஃபிஷியல் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஜெயிலில் நம்மளுக்கு திடீர்னு ஹைஜாக் பண்ணிட்டாங்க, உள்ளே நம்மளுக்கு ஹோம் மினிஸ்டர் வேறு இருக்கார், அதனால் நீங்கள் தான் இந்த கேஸை டீல் பண்ணணும் அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்கே இருக்க 2 போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காமிச்சோம்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக ஜெயில் கைதிங்களை ஃபுல்லாக எல்லாரும் ஒன்றா வர சொன்னோம்னா அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, யோ என்னையா நீ பாட்டுக்க டவர் 6லேருந்து ஆள் அனுப்பிட்டு இருக்க, அவங்க நார்மல் பிரிசனர்ஸை மட்டும்தான் சொன்னாங்க, இங்கே இருக்கிறது ஃபுல்லாக பயங்கரமான அக்யூஸ்டு, அவங்க யாரையுமே வெளியே திறந்து விட முடியாது, டவர் 6 லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அங்கே ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணால் அன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனியார்மயமாக்குறாங்க. அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாக்காக பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டரும் அது மட்டும் இல்லாமல் சிபிஐயோட முன்னாள் ஹெட்டாக இருந்த வாமன் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்களும் இன்னும் நிறைய பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஜெயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. கரெக்டாக ஜெயில் ஃபங்க்ஷனில் நம்ம சிபிஐ ஹெட்டு பேசுகிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டத்தில் உட்காந்துருக்க பிரிசனர்ஸ்லாம் 1 2 3 அப்படியே வரிசையை நம்பர் என்னதை காமிச்சோம்னா கரெக்டாக பூங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அங்கே கலவரமாக எல்லா மக்களும் இங்கிட்ட அங்கிட்ட ஓடணும்னா அப்போ ஒரு வேன் பார்த்தீங்கன்னா கேட்டெல்லாம் உடச்சிட்டு ஸ்பீடாக உள்ளே வருது. அதுலேருந்து ஒருத்தர் பயங்கரமான கன் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டால் அவங்களோட அடியாளுக்கு ஃபுல்லாகவே கையில் அந்த கன் எடுத்துகிட்டு போலீஸை சர்ற மாதிரியை சுட்டுட்டு அவங்க எல்லாரையுமே ஒன்றா கடத்தினா அந்த வேன்லேருந்து இறங்குறது நம்ம தலைவர் சிவராஜ்குமார் தான். அங்கே இருக்க ஜெயிலரு, ஹோம் மினிஸ்டர், அதோடு சேர்த்து அந்த சிபிஐ ஹெட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா அப்படியேவும் ஹைஜாக் பண்ணி வச்சா இவங்க கூட்டத்திலேருந்து ஒரே ஒருத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா குண்டடிப்பட்டு அங்கே வெளியவே விழுந்துடுறான். அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நம்ம சிவராஜ்குமார்ட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி டவர் 1ல் எல்லாத்தையுமே அடைச்சாச்சு, வாமனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மெடிசின்ஸ் வேணும் சார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஜீவா அங்கே போலீஸ் கஸ்டடியில் மாட்டிக்கிட்டானா, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு காமிச்சோம்னா அந்த அடிபட்டு கிடக்குறான் இல்லையா, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நியூஸில் அனௌன்ஸ் பண்ணிருங்கன்னு நம்ம ஜெயராம் சொல்கிறாரு. அதே சமயத்தில் இங்கேருந்து டிமாண்ட் லிஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரையும் 2 கைதிகளையும் நாங்கள் அனுப்பி விட்றோம், அவங்கக்கிட்ட எங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து விடுங்கன்னா, சார் இந்த கலவரத்தில் யாருக்கோ உள்ள அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவங்க மெடிசின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஸ்டோரியை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஷூ ஃபேக்ட்ரிக்குள்ளே திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைடு நடக்குது. சார் என்ன சார் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, நாங்கள் சிபிஐ ரைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், நாங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சிபிஐயோட ஹெட்டு சக்கரவர்த்திங்கிறவர், அவரோட அசிஸ்டண்ட் வாமல் ஸ்ரீனிவாஸ்,
அவர்கிட்ட சொல்கிறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுங்கள் உங்கள் டீமை வச்சு, எது கிடச்சாலும் உடனே நம்மளுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரியவே ஃபுல்லாக அலசுகிறாங்க. சார் ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன், நம்மளுக்கு எந்த வித எதுவுமே கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னால், சரி ஓகேம்மா சாரி ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வெளியே போனவர் டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாரு. அங்கே வெயிட் மிஷின் ஒன்று இருக்குது, அங்கே இருக்க ஷூவை எடுத்து வெயிட் போட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு ஷூவே 700 கிராம் இருக்குது. ஒரு ஷூ எப்படி 700 கிராம் இருக்கும்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா கரெக்டாக இவங்க பிரிக்கிறத பார்த்த உடனே அந்த மேனேஜர் டக்குன்னு கண்ணாசச்சா அங்கே மெயின் ஆஃப் பண்ணிட்டு பயங்கரமான கன் ஷூட் நடக்குது. அந்த கன் ஷூட் முடிச்சுட்டு லைட்டை போட்டால் அந்த மொத்த டீமையுமே இங்கே இருக்க சிபிஐ டீம் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகுது. அங்கே ஒருத்தன் பதறிட்டு சார் சார்னு கத்துனா என்னடா ஆச்சுன்னு சொல்லி வாமன் போய் பார்க்குறாரு. நம்ம சிபிஐயோட ஹெட்டு சக்கரவர்த்தி சாரை அங்கே ஷூட் அவுட்டில் சுட்டு கொன்னுட்டாங்க. மறுபடியும் இங்கே நம்மளுக்கு ஜெயிலை காட்டுறாங்க. மீடியா பீப்புள்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பெருசாக கவர் பண்ணிட்டு இருந்தா அதில் ஒரு டிவியோட ஹெட்டு அங்கே இருக்க ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. லக்ஷ்மி, உனக்கு கிடச்சிருக்க நல்ல சான்ஸ் இது, எனக்கு 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு சென்சேஷனல் நியூஸ் எனக்கு வந்தாகணும், இல்லைன்னா உன் வேலையே போயிடும். இதை வச்சு தான் நம்ம சேனலோட டிஆர்பியை ஏற்ற முடியும்னா, சார் நான் மட்டும் எப்படி சார் எடுக்க முடியும்னா, உனக்கு வேறு வாய்ப்பே இல்லை, நீ எடுத்தே தீரணுங்கிறாரு. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் சொன்ன மாதிரி அங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்க ஒரு டாக்டரையும் 2 பிரிசனர்ஸையும் இவங்க முகமடி போட்டு கன்னோட அனுப்பி விட்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ரூமுக்கு. அங்கே போய் மெடிக்கல் ரூமில் இவங்க மெடிசின்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த மெடிசின்ஸ்குள்ளே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிப்பும் வீடியோ கேமராவும் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு வேகமாக ஜெயராம் அந்த வேலையை பார்க்குறாரு. அங்கே கரெக்டாக சிசிடிவியை செக் பண்ணிகிட்டே இருந்தால் அங்கே 2 பேர் வந்த உடனே அந்த ஜெயிலர்ஸில் 2 பேர் என்ன ஹைட் என்ன வெயிட் இருக்காங்களோ அதே அளவுக்கு 2 பேரை நீங்கள் அனுப்பி வைங்க உடனேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மெடிசின் எடுக்கிறதுக்குள்ள நம்ம சிவராஜ் சாரோட ஆள் 2 பேரையுமே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இவங்க போலீஸ் 2 பேரை அதே மாதிரி மாஸ்கை போட்டு அங்கேருந்து அனுப்புகிறாங்க. நம்மளுக்கு இங்கே சிவராஜ்குமார் ரெடியாக இருக்காரு. நம்ம கேட்ட மெடிசின்ஸை உடனே தராங்கன்னா கண்டிப்பாக அதில் பக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க 3 பேரையுமே நல்லா நிப்பாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்பணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவங்க கரெக்டாக 3 பேர் உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனேவே கரெக்டாக இதை ஃபுல்லாக நம்ம ஜெயராம் கேட்டுட்டு இருந்தா உள்ளே வந்த உடனேவே சொல்கிறாரு, கோட்வேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், கோட்வேர்ட் இருக்கா, அந்த கோட்வேர்ட் என்னடா அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க நம்ம சிவராஜ் ஆள்கிட்ட கேட்டால், கோட்வேர்ட் ராவணா அப்படின்னு சொன்னோன்னே அந்த டாக்டருக்கு பின்னாடி இருக்க 2 போலீஸுமே ராவணா அப்படின்னு ஒரே சமயத்தில் கத்துனா நம்ம சிவராஜ் சொல்கிறாரு, நான் கோட்வேர்ட் சொன்னது ஒருத்தங்கிட்ட மட்டும்தான், ஒருத்தனுக்கு வாயே பேச முடியாது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அங்கே காமிக்கிறாங்க அந்த 2 பேரில் ஒருத்தன் ஊமை, டேய் டாக்டரை தவிர மீது 2 பேரையும் நம்ம கஸ்டடியில் கொண்டு போய் அடைச்சி வைங்கிட்டான்னு தூக்கிடுறாரு. ஃபர்ஸ்ட் பால்லையும் நம்மால் 6 அடித்த மாதிரி அடுத்து இந்த பக்கில் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கேளுங்கன்னா ஒரு சினிமா பாட்டு கேட்குது. என்னடா சினிமா பாட்டு கேட்குதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அங்கே டிரான்சிஸ்டரை வச்சு அதாவது ரேடியோவை வச்சு செக் பண்ணுறாங்க. ரேடியோவோட ஃப்ரீக்வன்சி எப்போயுமே ஒரே மாதிரி கரெக்டாக தான் இருக்கும். அது பக்கத்தில் ஏதாவது ஒரு மெட்டல் டிடெக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ஃப்ரீக்வன்சி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரேடியோவை கிட்டக்க கொண்டு போகும்போது எல்லா இதில் இருந்த பக்கையுமே அழகாக எடுத்துட்டாங்க. இதை நம்ம சிவராஜ்குமார் அவங்க டீம்கிட்ட ஏற்கனவே பிளான் பண்ணும்போதே பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வயல்வெளியில் அதுவும் வயக்காட்டில் உட்காந்து பிளான் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக உள்ளே இருக்க டிடெக்டரு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், பேட்டரி இருக்குமா சார்ஜ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த ரேடியோ டிரான்சிஸ்டரை நம்ம வச்சு எப்படியாவது அங்கே இருக்க பக் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு முதைய பிளான் பண்ணி தான் இந்த ரேடியோவே அங்கே உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. சார் நம்ம ஸ்டெட்டஸ்கோப்பில் கேமரா வச்சு அனுப்பணும் இல்லையா, அதில் ஒருத்தவங்க வீடியோவில் வராங்கன்னா வேகமாக அது யாரை எனக்கு அப்படியே லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா அங்கே ஒரு கைதி உட்காந்து பேப்பரை வச்சு படிக்கிறேன். சார் எனக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த பேப்பரை கொடுத்து என்னை படிக்க சொன்னாங்க, என் பேர் குமாரி, இதில் இருக்கிறத மட்டும் நான் படிக்கிறேன், இன்னும் 1 மணி நேரத்தில் எங்களோட டிமாண்ட் லிஸ்ட் கொடுத்துருவோம், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இருங்க, இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டெலாம் எங்ககிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதே சமயம் ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளுக்கு ஒரு ரைடு நடக்கிற சீன் காமிச்சாங்க இல்லையா, அதோட கண்டினியூஷன் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாமனுக்கு யங் ஏஜ், அவரோட அசிஸ்டண்ட்டு ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. இது வரைக்கும் நடந்த சிபிஐ ரைடிலேயே இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியான கோல்டு கிடச்சிருக்கு, கங்க்ராச்சுலேஷன், ஆனால் நீங்கள் சீஸ் பண்ண கோல்டு எவ்வளவு அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் கேட்டால், சார் 100 kg கோல்டு சார் அப்படின்னா, சூப்பர், ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அங்கே மொத்தம் 1000 kg கோல்டு இருந்துச்சு, அதில் மீதி இருந்த கோல்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்போர்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி ஒப்படைச்சாகணும்,
இல்லைனா இந்த கேஸ் சென்ட்ரல் இன்டெலிஜென்சிக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே மிஞ்சாது, பார்த்துக்கங்க. நம்மளுக்கு ரைடு முடிச்சுட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருக்க சீனை காமிக்கிறாங்க. நம்ம வாமன் அவங்க டீமோட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. மொத்தம் எத்தனை கேஜி கோல்டு சீஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால், சார் 200 கேஜி கோல்டு சீஸ் பண்ணியிருக்கோன்னு ஒருத்தர் ஃபோனில் சொன்னால், இங்கே வாமன் கேட்குறாரு மொத்தம் எத்தனை கேஜி இருந்துச்சுன்னா, சார் 1000 கேஜி இருந்துச்சு. 1000 கேஜி இருந்துச்சுன்னா இவன் மொத்தம் 200 கேஜி தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியலையேன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாமன் அவங்க டீமும் பிரபுன்னு சொல்லி ஒருத்தவரோட வீட்டில் ஃபுல் ரைடு நடத்துகிறாங்க. சார் என்ன சார் ஏன் வீட்டில் ரைடு நடத்திட்டுருக்கீங்க, என்ன சார் ஆச்சுன்னா அவங்க ஒய்ஃபும் பதறாங்க, இவரும் பதறாரு. உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு 4-5 இடத்துல கோல்டு பிஸ்கெட்டாக அங்கங்கே இருந்து எடுக்கிறாங்க. சார் இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுறீங்க, இதில் யாரும் என்னை ஃப்ரேம் பண்ணி விடுறாங்கன்னா எதாக இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம், நீ வா அப்படின்னு அந்த பிரபுங்கிறவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம பிரபுவை என்கொயரி பண்ணால் அவர் ஒன்றே தான் சொல்கிறாரு, சார் நான் எந்த பொய்யுமே சொல்லலை, இதுதான் உண்மை, நான் ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸர், நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அல்தாஃப்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே நான் தான், அது தெரிஞ்சுதான் என்னை யாரோ ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அல்தாஃபை பார்க்குறதுக்காக போனால் அங்கே இருக்க செக்யூரிட்டி சொல்கிறாரு, சார் அவர் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு, ஆனால் சிபிஐ வந்தால் இந்த பேப்பரை மட்டும் கொடுக்க சொன்னார்னா அதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, பிரபுவோட உயிருக்கு ஆபத்து, உங்களை சுற்றி இருக்க யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க, பிரபு உடனே பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ ஆஃபீஸருக்கு ஃபோன் வருது, சார் ஜெயிலே பார்த்தீங்கன்னா பிரபு சூசைட் பண்ணி இறந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கட் பண்ணி இங்கே நம்மளுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு குண்டடிப்பட்டிருக்க சிவராஜோட ஆள் ஜீவாவை காட்டுறாங்க. அவர்கிட்ட போய் நம்ம ஜெயராம் விசாரிக்க போனால், சார் அவன் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா சார், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, மேடம் நான் என் ஒய்ஃப் இறந்தப்பயே ஒரு சொட்டு கண்ணீர் விடாதவன், இவன் சாகிறதுக்கலாமா நான் வருத்தப்பட போகிறேன், கொஞ்சம் போக மேடம் அப்படின்ட்டு அந்த ஜீவாட்ட போய் விசாரிக்கிறாரு. நீ செத்து ரெக்கார்டு படி 2 மணி நேரம் ஆச்சு, இப்போ நான் உன்னை அன்அஃபிஷியலாக போட்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, நீ மரியாதையை உண்மையை சொல்லு, உன்னோட பாஸ் யாரு, அவன் என்ன அவ்வளோ பெரிய டானா, டெரரிஸ்டா, தலைவனா, கடவுளா அப்படின்னு கேட்டா, இல்லை சார் அவர் கோஸ்ட் அப்படின்றாரு. அங்கே நம்மளுக்கு சிவராஜ்குமாரை காமிச்சோம்னா அங்கே மொத்தமாக ஒரு மிலிட்ரி படையே அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனால் அங்கே அழகாக அவர் தம் அடிச்சிட்டு இருந்தவர் பின்னாடி இருக்க ஒரு துணியை கொளுத்தி போடுறாரு. என்னன்னா பீரங்கியே இருக்குது. அதை பார்த்து மொத்த மிலிட்ரி டீமும் மிரண்டு போய் நின்னா அவர் ஒரே ஒரு டயலாக் தான் சொல்கிறாரு, நீ உன் கண்ணை காமிச்சு மிரட்டினதை விட நான் என் கண்ணை காமிச்சு மிரட்டினது தாண்டா ஜாஸ்தி, ஓடி போயிரு இங்கேருந்து அப்படின்னு. அதே மாதிரி இங்கே ஜெயிலில் எந்தெந்த கைதிகள் இருந்தாங்க என்னங்கிற ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிருக்கோம். இது வேறு யாருக்கும் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சால் இது பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஜெயராம் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சிருப்பாரு. அதே மாதிரி இப்போ நம்மகிட்ட இருக்க கைதிகள்கிட்ட அவங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தான்னு சொல்லி பேர் எழுதி வாங்குங்க, அதை வச்சு நம்ம யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி சொன்னால், எழுதுறவன் இஷ்டத்துக்கு அவன் வேறு வேறு பேர் எழுதுனா நம்ம ஜெயராம் சொல்கிறாரு, நான் ஒரே ஒரு விஷயந்தான் யோசித்தேன், உள்ளே இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பேரை எழுத சொல்லலை, அங்கே இருக்க நேம் லிஸ்ட் அழிஞ்சிருச்சுங்கிறது உள்ளே இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த டவரில் இருக்க கைதிகளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அப்போ யாரோ ஒரு ஆள் இங்கே வெளியே இருந்து எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கா, அது யாருங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது நம்ம ஜெயராமுக்கு, சார் அவங்கள்ட்ட இருந்து ஒரு பேப்பர் வந்திருக்கு சார் அப்படின்னு காமிச்சா, எங்களுக்கு ஜீவா உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. டென்ஷன் ஆகிட்டார் நம்மளால், எப்படிடா தெரியும், இவங்க எப்படிடா கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்குங்கடான்னு காமிச்சா எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம கோஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் மிருகங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற ஒருத்தரை போய் பார்த்தா அவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அவர் என்ன பேசுகிறாருன்னு காமிக்கல. ஓகே, அப்போ ஜெயிலுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ட்ரெயினான டாக் வேணும் அவ்வளோதானே அப்படின்னு அவர் கேட்டால், இல்லை எனக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு எலி வாயில் பேப்பரை கவிட்டு இங்கேயும் அங்கேயும் போய் இவங்க 2 டீமுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு. அங்கே நம்மளுக்கு இந்த ட்ரெயினர் தான் பார்த்தீங்கன்னா சமயக்காரன் மாதிரி உள்ளே இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவராஜ்குமாருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் பேப்பரில் எழுதி கொடுத்து விடுறாரு எலிக்கிட்ட. இங்கிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்க எல்லா கைதியுமே கரெக்டாக நம்மளுக்கு உள்ளே நம்ம அடைச்சாச்சா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கே யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிட்டு இருக்கதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கீழே கடந்து ஒரு செல்ஃபோன் வேறு எடுத்து வச்சுருப்பாரு. உள்ளேருந்து கரெக்டாக வெளியே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்மளுக்கு இங்கே வியாசலில் இருக்க ரிப்போர்ட்டர் லட்சுமிங்கிறவங்களுக்கு தான். அப்பா
நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அங்கே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கங்கிறாங்கன்னா, அம்மா நான் மட்டும் தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கேன், ஒன்றும் இல்லை, நீ எப்படிமா இருக்க, அம்மா எப்படிமா இருக்காங்கன்னா, இல்லைப்பா எனக்கு வேலையே போகிற மாதிரி இருக்குது, ஏதாவது சென்சேஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நீ வேலையிலே வச்சுக்குவேங்கிறாங்கன்னா, நீ கவலையப்படாத, இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா, இதை எல்லாத்தையுமே நம்ம ஜெயராமு ஒட்டு கேட்டுட்ருக்காரு. உள்ளேருந்து ஒரு ஃபோன் வெளியே வருதுன்னொடனே, அப்போ இந்த ஃபோனை கட் பண்ண உடனே நீங்கள் அந்த நபருக்கு மறுபடியும் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடித்த உடனே சொல்கிறாரு, நான் தான் இங்கே இருக்க ஸ்பெஷல் ஆஃபீஸர், உள்ளே நடக்கிற எல்லாத்தையுமே எனக்கு ரெகுலராக நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தேன்னா நீ ரிலீஸ் ஆகி உன் பொண்ணோட போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். ஒருவேளை நான் சொல்கிறத நீ கேட்கலைன்னா உள்ளேயே நீ சாக வேண்டியது தான், உன் பொண்ணை நீ கடைசி வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதே மாதிரி இந்த ஜெயிலோட ஜெயிலரு ரொம்பவே மோசமானவர். ஒரு ஜெயில் கைதி தப்பிச்சு போக முயற்சி பண்ணி இவர்கிட்டயே மாட்டிக்கிட்டாங்கிறப்ப அவனுக்கு நடுவில் கழுத்தை கட்டி 2 பக்கமும் கைதிகளை விட்டு இழுக்க விடுவார். யார் மொத்தம் பலமாக இழுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மோசமானவர். அவரை பார்த்தீங்கன்னா உள்ள கையை கட்டி கண்ணை கட்டி அடைச்சி போட்டிருந்தா அவரோட சேர்ந்து 2 பேரையும் அடைச்சி போட்டிருப்பாங்க. நம்ம ஜெயிலர் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லி சொன்னால் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கேட்பான், சார் நீங்கள் மட்டும் தப்பிச்சு போய் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னா, என்கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்குது. நம்ம இருக்க செல்லுக்கு கீழ் செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோசமான கைதிகள் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்மளுக்கு அந்த கேங்கோட தலைவனை எப்படியாவது கொண்டுட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். சார் அவங்க எப்படி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவங்கள தப்பிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள என் பக்கம் இழுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கூட இருக்கவே சொல்கிறான். சார் இது நைலான் கயிறு, நீங்கள் கையவே அறுத்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என் கழுத்தில் இருக்க டாலரு ஷார்ப்பாக இருக்கும், நீங்கள் எப்படியாவது நகண்டு வந்து என் டாலரை வச்சு அதை அறுத்துருங்கன்னா கரெக்டாக அறுத்துட்டு அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி படுத்து கிடக்காங்க. அங்கே எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களான்னு ஒருத்தன் கண்ணோட செக் பண்ண வந்தா, யோ அவனை எங்கேயா ஜெயிலரை காணோம்னா, அங்கே பாருங்க சார் மயக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறாருன்னு நினைக்கிறேன், சத்தத்தையே காணோம்னா அவன் அவசரப்பட்டு அந்த ஜெயிலை திறந்து உள்ளே வந்தா நம்ம ஜெயிலரு அவனை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கீழே போய் 4 கைதியுமே தப்பிக்க விட்டுறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டிமாண்ட் சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வரான் அந்த குமாருங்கிறவன். இந்த தடவை மெடிசின்ஸ் எல்லாமே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் கையில் பேனா வச்சுட்டு அப்படியே டக் 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 டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் எல்லா மெடிசினையும் சொல்லி முடிச்சுட்டு கரெக்டாக வீடியோ காலில் கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராம் யோசிக்கிறாரு, அவன் ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண பார்க்குறான். அவன் இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தான்னு பாருங்கன்னா, நம்மளுக்கு பேரலைஸ் ஆன பேஷண்ட்டு இந்த மாதிரி கோடு யூஸ் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரி இவன் ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டரை வர சொல்லி இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது ஒரே ஒருத்தன் நம்ம எல்லாரையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோடு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒருத்தன் யாரு, அவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்க ஜீவாவோட ஃபோட்டோவை போட்டு அவனை பற்றி யாராவது ஒரு ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா 1 லட்ச ரூபா ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம கோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாமன் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு இல்லையா, அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாரு. சார் என்னாச்சு, இவன் எப்படியாவது பொழைச்சாகணும், இவன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு வாட்டர் பாட்டிலை கொண்டு போவார். அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு திரும்பி வந்து தண்ணி குடித்தோம்னா இவர் அங்கே வாமனை பார்க்குற செகண்டில் நம்ம டாக்டரு அந்த வாட்டர் கேனில் மயக்க மருந்தை கலந்துருப்பார். கரெக்டாக இவர் அப்படியே மயக்க வர்ற மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெயிலரும் அந்த 4 பேர் இங்கே வந்துடுறாங்க. அந்த மயக்கத்தோடய கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலும் நம்மளுக்கு இங்கே கோஸ்ட்டை பிடிச்சிட்டு அங்கே இருக்க வாக்கி டாக்கி மூலியமாக நம்மளுக்கு ஜெயராம்கிட்ட ஜெயிலர் பேசுகிறாரு. சார் நான் ஜெயிலர் தாமஸ் பேசுகிறேன், இப்போ நம்மளுக்கு அந்த கோஸ்ட்டை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பருங்க, இங்கேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர போகிறீங்கன்னா, சார் எங்களுக்கு இங்கே ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழி தெரியும், அந்த வழியை வச்சு நாங்கள் எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்துடுவோம், அந்த வழியாகவே நீங்கள் கமாண்டோஸை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தா இந்த கைதிங்க 4 பேரும் பேசுகிறாங்க. இவனை பிடிச்சது வெளியே வர்றது எல்லாத்த பற்றியும் பேசுகிறான், ஆனால் எனக்கு உதவி செஞ்ச 4 கைதிங்க இருக்காங்க, அவங்கள தப்பிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசவே இல்லை. நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, இந்த ஜெயிலரை போட்டுட்டு எப்படியாவது நம்ம அந்த வழியில் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜெயிலர் ஃபோனை கட் பண்ண உடனே நம்ம ஜெயிலரையும் இவங்க கொல்ல வந்தா கண் எடுத்து ஜெயிலரு 3 பேரையும் டப்புன்னு போட்டுறாரு. போட்டுட்டு 4ஆவதா ஒரே ஒருத்தனை உயிரோட வச்சா, உனக்கு மட்டும்தான் இந்த ஜெயிலேருந்து வெளியே போகிறதுக்கான வழி தெரியும்னு உயிரோட வச்சிருக்கேன், எனக்கு நீ கரெக்டாக வழியை சொன்னேன்னா உன்னை நான் தப்பிக்க வரேன், இல்லைன்னா இவங்கள மாதிரி நீயும் சாகணும் அப்படின்னு. சார் நான் வழி சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம கோஸ்ட்டு அங்கேருந்து எஸ்கேப்பு. யோ என்னையா சொல்கிற, 4 மணி நேரத்துக்கு அவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க மாட்டான்னா எப்படி அங்கேருந்து தப்பிச்சானா? சார் கண்டிப்பாக அவன் மயக்கத்தில் தான் இருப்பான், ஆனால் அவனுக்கு தண்ணி மட்டும் கிடச்சிடக்கூடாது, கிடச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் சார், இவன் தப்பிச்சிருவான்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கே இருக்க தண்ணி பானை எடுத்து அவர் மொத்தமாக குடிச்சிட்டு இங்கே வந்து ஜெயிலரை அடித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு.
இங்கே நம்மளுக்கு மயக்கத்தில் இவரை பிடிச்சி வச்சிருக்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்மளுக்கு ஜெயராம ஜீவாவை பற்றி விசாரித்தோம்னா 2 பேர் முக்கியமான விஷயம் கொண்டு வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, வயல்வெளியில் தான் நம்மளுக்கு கோஸ்ட்டும் அவங்க டீமும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்த ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே வர்றான். சார் நான் தான் சார் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தேன், 1 மாதத்துக்கு அங்கே இருந்தாங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் காரனும் ஜீவாங்கிறவனை தெரியும்னு சொல்லி வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் அனுப்ப சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணம் அனுப்புனது இவன் தான், கூட ஒருத்தனும் இருந்தாங்கன்னா யாருக்கு பணம் அனுப்புனாங்கன்னு ஜீவாவை செக் பண்ணோம்னா, அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த அம்மா அப்பா ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இங்கே இருக்க கைதிகளில் ஒருத்தனோட ஃபேமிலி தான் அது. அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸையும் எடுத்து நம்மளுக்கு ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. அங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்க ஃபோனுக்கு நம்ம ஜெயராம் ஃபோன் அடித்தா, நம்ம கோஸ்ட்டை இங்கே பிடிச்சி வச்சுருந்ததுனால அந்த ஃபோனை இவரோட கையால் ஒருத்தன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணுனா நம்ம ஜெயராம் மிரட்டுறாரு. நல்லா ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேப்பர் அனுப்பியிருக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க கூட்டாளியில் ஒருத்தனோட ஃபேமிலி, இதே மாதிரி எல்லாரோட ஃபேமிலியுமே நான் பிடிக்க போகிறேன், அத்தனை பேரையுமே நான் சித்திரவதை பண்ண போகிறேன், மரியாதையை நீங்களாம் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவனையும் நாங்கள் பிடிச்சிட்டோம், கூடிய சீக்கிரம் உங்களையும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இங்கே அந்த கைதி பயந்து போய் அவங்க டீம்கிட்ட பேசுகிறான். சார் கோஸ்ட் எங்கன்னே தெரியலை, நாங்களும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் செஞ்சுட்டோம், இப்போ கோஸ்ட் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம சரண்டர் ஆகித்தான் ஆகணுங்கிறப்ப தான் நம்ம ஜெயிலரை பிடிச்சிட்டு கோஸ்ட் இங்கே நேராக வந்துடுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் சூப்பராக டீல் பண்ணியிருக்க மாதிரி அங்கே ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி அந்த பையன் தான் நேரில் சாப்பாடு கொடுக்குறப்ப பார்த்தவன், அவனை வச்சு வரைய வைக்கணும்னு சொல்லிட்டு வரைய வைக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வரைஞ்சது இங்கே டேட்டாவில் இருக்க எதோடையுமே மேட்ச் ஆகலை சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயராம்கிட்ட கொண்டு வந்து காமிச்சா, அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை உடனே வர சொல்லுங்கன்னா, சார் அவங்க சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லும்போது இன்னொருத்தவங்க ஐடி கார்டோட, சார் நான் தான் சார் ஒரிஜினல் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டு, வரும்போது என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னா, யோ அப்போ வந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் யாரையா ஐடியை வெரிஃபை பண்ணிட்டு கூட உள்ளே விட மாட்டீங்களான்னா, அங்கே நம்ம ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டு அந்த பையனையும் தூக்கிட்டு காரில் எஸ்கேப்பு. இங்கே வந்து நம்ம ஜெயராம்கிட்ட பாக்கி டாக்கியில் நம்ம கோஸ்ட் பேசுகிறாரு. நீ இருட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு என்கிட்ட ஆட்டம் காட்டுறியா அப்படின்னா நம்ம கோஸ்ட் மாசா ஒரு பதில் சொல்கிறாரு. நான் வெளிச்சத்தில் தான் இருக்கேன், ஆனால் உங்கள் கண்ணுக்கு ஒரு கருப்பு துணியை கட்டியிருக்கேன், அவ்வளவுதான், அதை கழட்டலாமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஜெயராம் டென்ஷனாகி கத்துறாரு. யாரடா நீங்களாம், எதுக்குடா வந்திருக்கீங்க, என்ன தாண்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கோஸ்ட் சொல்கிறாரு, நீ கேட்குற 2 கேள்விக்கு உன்னால் பதில் கண்டுபிடிக்கவே முடியாது, 3வது கேள்வி எதுக்குடா வந்திருக்கோன்னு கேட்டேல, அந்த கேள்விக்கு நீ பதிலை தேடு, நீ கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. நம்மளுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு இறந்து போயிட்டார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருந்தா. அங்கே வாமன் வராரு. வந்துட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருமா, என்னால் பிரபுவை காப்பாற்ற முடியலனா. சார் பிரபு உங்கள் பையன் மாதிரி, நீங்கள் உங்கள் பையனையும் உங்களால் காப்பாற்ற முடியலையானா, இது பிரபுவோட டைரி, இதில் ஏதாவது உனக்கு க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி பாரு, அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா, பிரபு குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நியாயம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு அதை ஃபுல்லாகவே உட்காந்து இவங்க தனியாக படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு கோல்டு பிளேட் வாட்ச் இருக்குது, அந்த வாட்சை கரெக்டாக எடுத்துகிட்டு இவங்க காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளே ஒரு மெமரி கார்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பயங்கரமான லாரி வந்து காரில் வந்துட்டு இருக்கவங்கள அடித்து அப்படியே தூக்கிடுது. மறுபடியும் இங்கே நம்மளுக்கு ஜெயராம காட்டுறாங்க. நம்மளுக்கு கோஸ்ட் சொன்ன விஷயத்த ரொம்பவே யோசிச்சு பார்த்து எதுக்காக நம்மளுக்கு இங்கே ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னு எல்லா ஆஃபீஸர்ஸையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம்னா, மொதல் விஷயம், வேறு ஏதாவது நம்மளுக்கு டிமாண்ட் இருந்தால் வேற எங்கேயாவது யாரையாவது கடத்தியிருக்கலாம். இல்லை சார் நம்மளுக்கு வாமன் வந்த அன்னைக்கு தான் இந்த ஹைஜாக் நடந்திருக்குன்னா, வாமன் தான் வேணும்னா இவ்வளவு செக்யூரிட்டி இருக்க ஜெயிலில் அவரை ஹைஜாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எங்கே வேணாலும் வச்சு அவரை கடத்தியிருக்க முடியும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வாமன் வேணும், அதுவும் இந்த ஜெயிலில் வச்சு தான் நம்மளுக்கு வாமன் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெயிலுக்கும் வாமனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஃபுல்லாக நோண்டி பார்த்தோம்னா, நம்மளுக்கு வாமனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐயில் இருந்தார் சார், ஒரு ரைட் அப்போ அவரோட ஹெட்டு இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிபிஐயோட ஹெட்டாக இவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன ரைடு, எப்போ அவர் இறந்து போனார்னா ஒரு மிகப்பெரிய அளவில் கோல்டு நம்மளுக்கு ஸ்கேம் நடந்துச்சு, அந்த ரைடு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவர் ஹெட் இறந்து போயிருக்காரு. அதே சமயத்தில் மீதி இருக்க கோல்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லும்போது அதில் இருக்க ஒரு மெயின் அக்யூஸ்ட்டை பிடிச்சாங்க, அதாவது பிரபு, அவனு இறந்து போயிட்டதுனால அந்த கேஸ் அப்படியே கிடப்பில் போட்டாங்க சார் அப்படின்னு சொன்னால் ஜெயராம் யோசிக்கிறாரு.
அப்போ அந்த மீதி கோல்டு எங்கே அப்படின்னு யோசித்தோம்னா நம்மளுக்கு மறுபடியும் அங்கே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. நம்மளுக்கு வாமனும் அவங்களோட டீமும் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. சார், இவ்வளோ கோல்டை நம்ம எங்கே சார் பதுக்கி வைக்கிறது அப்படின்னு யோசித்தோம்னா அதுக்கு நம்ம இன்னொருத்தருக்கு ஷேர் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வாமன் சொல்கிறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜெயிலர் தான். அங்கே நம்ம ஜெயிலர் வந்துட்டு சொல்கிறாரு, கொஞ்ச நாளில் நம்மளுக்கு ஜெயில் ரினோவேஷன் ஒர்க் நடக்க போகுது, அதுக்காக ஜெயில் 2 மாதம் பூட்டி கிடக்கும். அந்த சமயத்தில் நம்ம கோல்டை கடத்தி உள்ளே பதுக்கிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து ஜெயில் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டை நான் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக நம்மளுக்கு அந்த கோல்டை ஃபுல்லாக ஜெயிலில் தோண்டி புதைக்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜெயராம் விசாரிச்சப்போ சொல்கிறாங்க, சார் மொத்தம் நம்மளுக்கு அந்த டீமில் இருந்தது 9 பேர். அந்த 9 பேரில் 2012 பார்த்தீங்கன்னா 6 பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி 3 பேர் 2016 காணாவே போயிட்டாங்க சார். அப்படின்னா நம்ம ஜெயராம் அப்படியே மிரண்டு போயிடுறாரு. இங்கே நம்மளுக்கு ஜெயிலில் அந்த ஜெயிலரையும் டாக்டரையும் பார்த்தீங்கன்னா ஒரே செல்லில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. ஆனால் அந்த 4 கைதியில் ஒரு கைதி மட்டும் பார்த்தீங்கன்னா வழி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தான்ல, அவன் மட்டும் தப்பிச்சு வெளியே போயிடுவான். போனவன் கரெக்டாக தொக்கா நம்ம ஜெயராம்கிட்ட மாட்டிக்கிறான். மரியாதையை உண்மை சொல்லு, நீ வந்த பாதை எதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அதே பாதையெல்லாம் கமாண்டர்ஸ் அனுப்புறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ட்ரெஸ்லேயே அனுப்புங்க, கமாண்டர் ட்ரெஸ்ஸில் அனுப்புனீங்கன்னா மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஜெயிலர் ட்ரெஸ் போட்டு அதே மாதிரி உள்ளே அனுப்பி விட்டா நம்மளுக்கு இங்கே கரெக்டாக எல்லா கமாண்டர்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ள கமாண்டர்ஸ் வந்தவுடனே சத்தம் இல்லாமல் நம்மளுக்கு கைதிங்களை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்மளுக்கு கோஸ்டையுமே மொத்தமாக டீமாக சுற்றி வளைச்சிட்டாங்க. ஜெயில் கைதிகளை ஃபுல்லாக அப்படியே தப்பிச்சு கூட்டிகிட்டு போனால் டக்குன்னு அந்த கைதியில் இருக்க ஒருத்தன் கன்னை தூக்கி அங்கே இருக்க கைதியோட தலையில் வச்சு மொத்த கமாண்டர்ஸையும் லாக் பண்ணால், சார் கைதியில் இருந்த ஒருத்தன் அவனோட ஆள் சார்னு சொல்லும்போது இங்கே நம்மால் கோஸ்ட் அப்படியே சிரிக்கிறாரு. சுற்றி இருந்த அத்தனை கமாண்டர்ஸையும் அடித்து போட்டுட்டு அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பட்டாசு ரெடி பண்ணுகிறான்றப்பாரு. என்னடா பட்டாசுன்னு பார்த்தீங்கன்னா AK-47 கன் 20 கன்னை ஒன்றா கட்டி ஒரே ஷாட்டில் 20 கன்னை ஷூட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. நம்மளுக்கு உள்ளேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார்ல பிரசன்னாங்கிறவர், அவர் பார்த்துட்டு இவன் பயங்கரமான ராட்சசனால் இருக்கான் அப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அங்கே எல்லா கமாண்டர்ஸையுமே விரட்டி விட்டுட்டு அந்த கைதிங்களை ஃபுல்லாக அவன் அப்படியே லாக் பண்ண போகும்போது அங்கே இருக்க ஒரு கைதி டக்குன்னு நம்மளுக்கு அவனை தள்ளி விட்டோம்னா அவன் போட்டிருக்க கண்ணாடி கீழே விழுந்துடும். அந்த கண்ணாடி மிதிச்சு நொறுக்கி போடுவாங்க. நம்ம கைதிங்க ஃபுல்லாக தப்பிச்சு அப்படியே வெளியே ஓட போகும்போது கண்ணை தூக்கிட்டு ஓடியாரான். டே மரியாதையாக சொல்கிறேன், எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்லி கத்துனா கேட்கலன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணால் அவன் கண்ணாடி இல்லாதனால கண்ணு மங்களா தெரிஞ்சு காலில் சுடுறதுக்கு பதிலாக அங்கேயே ஒருத்தனை சுட்டு கொண்டுறான். அப்படியே நம்மளுக்கு இங்கே கோஸ்ட்டும் தலையில் கையை வைக்கிறாரு. ஜெயராம் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. ஒய்யால இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வேற லெவலில் தீ பிடிக்க போது. நம்ம கோஸ்ட் யாருங்கிறத காமிக்கிறதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இது எல்லாத்தையும் விட கிளைமேக்ஸில் தரமான சூப்பர் ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. அங்கே ஜெயிலில் தப்பிச்ச கைதிகளில் ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்கவன் அப்படியே கை காலெலாம் நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் கேட்குறான், ஏன்டா இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்க செய்கிற அப்படின்னா, ஏய் நம்மளுக்கு கடத்தி வச்சிருக்க ஹெட்டோட முகத்தை நான் பார்த்தேன், அவன் சாதாரண ஆள் இல்லை, கண்டிப்பாக நம்ம யாரும் இங்கேருந்து உயிரோட தப்பிக்க முடியாது, அவன் சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இருக்கவன் எல்லாரும் செத்தாலும் பரவாயில்லம்பா, ஆனால் அவன் மட்டும் சரண்டர் ஆகவே மாட்டான். ஏன் அவன் என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா டானான்னு காட்டும்போது பார்த்தீங்கன்னா அங்கிட்ட நம்மளுக்கு லைட்டாக காமிக்கிறாங்க ஒரு பயங்கரமான கன் ஃபைட்டு, ஒரு இடமே நெருப்பு பிடிச்சி எரியிற மாதிரி. அவன் டானாவோ சாதாரண ரவுடியாவோ இருந்தால் பெருசாக நடக்காது. அவன் அது எல்லாத்துக்கும் மேலே இங்கே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே நம்ம யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அப்படியே நம்மளுக்கு கோஸ்டோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டினா அவர் பேர் பெரியண்ணா. எல்லாரும் அவரை அப்படி தான் மரியாதையாக கூப்பிடுவாங்க. அவருக்கு இந்த ஊரே பயப்படும். அவரை மீறி இங்கே எதுவுமே நடக்காது. உனக்கு தெரியுமா, சிஎம் சுபாஷ்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த சுபாஷ் அன்னைக்கு சிஎம் டென்ஷனாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவரோட பையன் ஒரு ஆதிவாசி பொண்ணை கெடுத்தது இல்லாமல் அவளை கண்டந்துண்டமாக வெட்டி கொண்டிருக்கான். சிஎம்மோட பையங்கிறதுனால போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனால் பெரியண்ணா ஃபோன் பண்ணி பையனை கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லி சொன்னதுனால அவர் அப்படியே பயந்து போய் போவார். அவர் பையன் கேட்பான், எப்பா இந்த நாட்டோட சிஎம் பண்ணீங்க, நீங்கள் ஏன்போ ஒரு ரவுடியை பார்த்து பயப்படுறீங்கன்னா, இந்த நாட்டோட சிஎம் தான் நானே ஒருத்தரை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னா நீ அவர் எப்படிப்பட்டவர்னு யோசிச்சுக்கோ. ஒருத்தர் சாதாரணமாக கோவமானா
அவன் அரக்கை மாதிரி ஆயிடுவான்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ அரக்கனையே கோவப்படுத்தியிருக்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு அங்கே போன உடனே நம்மளுக்கு மாசா காட்டுறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான கன்னோட ஒரு டீமே நிற்கிது. அந்த இடத்துல ஒரு ராட்னமே நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துருந்தா இங்கே நேராக வர்ற சிஎம் அப்படியே கெஞ்சுறாரு, அண்ணே தயவுசெய்து கேட்குறேன், மன்னிச்சு விட்டுருக்கேனே, என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான். நான் வேணா அவனை சரண்டர் ஆக கூட சொல்கிறேன். நான் அந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷனும் கொடுத்துறேன்னா நான் எதுக்குப்பா சரண்டர் ஆகணும்? அந்த பொண்ணுக்கு வேணா காம்பன்சேஷன் எவ்வளோ நாளும் கொடுத்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுனா, ஓ அப்படியா, எவ்வளோ அப்படி கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம பெரியண்ணா கேட்டால் 10 கோடி 20 கோடி 30 கோடினா கடைசியில் 50 கோடி அப்படின்னு அவர் பையன் சொல்கிறேன். 50 கோடியா, அதுவே அவளுக்கெல்லாம் ஜாஸ்தி. 5 லட்ச ரூபாய் தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு இருந்தேன்னா அவளே என் பக்கத்தில் வந்து படுத்திருப்பா அப்படின்னு சொன்னால் கண்ணை எடுத்து டப்பு 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 டப்புன்னு யோசிக்காமல் சிஎமோட பையனையே கண்ட மணிக்க சுட்டுறாரு. அப்படியே 2 பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. உங்கள் பையன் 50 கோடி தானே சொன்னா, இதில் 1 கோடி சேர்த்து 51 கோடி ஆகிருக்கு. உங்கள் பையனுக்கு காம்பன்சேஷன் நீங்கள் தான் சொன்னீங்களே பணத்தால் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு. உங்கள் பையனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்துருக்கணும் சிஎம் சார். தப்பு பண்ணிட்டீங்கன்னா நம்ம சிஎம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு, பெரியண்ணா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியில் சொல்கிறாரு. எல்லா ஃபோர்ஸும் உடனே இங்கே வாங்கினா மொத்தமாக போலீஸ் டீமோட 100 பேர் சுற்றி வளைச்சிட்டாங்க. நம்ம பெரியண்ணா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா என் பிளானே இது இல்லைனா நீங்கள் மன்னிச்சு விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். இது வரைக்கும் இந்த சரித்திரமே பார்க்காத ஒன்று இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லும்போது ஃபயர் அப்படின்னு சிஎம் கத்துறாரு. ஒருத்தன் கூட ஷூட் பண்ணல. ஃபயர் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. நம்ம பெரியண்ணா மாசா சிரிச்சுட்டு, இந்த கவர்மெண்ட்டே உங்கள் தான் இருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே ஏன் ஆளுக்க அப்படின்னு சொல்லி காரில் ஒரு தடவை தட்டினா 50 பேர் கன்னை லோட் பண்ணி வானத்தை நோக்கி தூக்குறாங்க. 2வது தடவை தட்டினா வானத்தை நோக்கி ஃபயர் பண்ணால், 3வது தடவை தட்டினா அத்தனை கன்று சிஎம்மை பார்த்து நிற்கிது. 4வது தடவை தட்டுறாரு. சோழி முடிஞ்சு சிஎம்கே. அடுத்து நம்மளுக்கு இங்கே காமிக்கிறாங்க. நம்ம கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயராம்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு உங்கள் கமாண்டர்ஸ் ஷார்ப் ஷூட்டர்ஸ் எல்லாருமே ஊருக்கு வெளியில் போயிடணும். நான் இன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏர்போர்ட்டு போகணும். ஏர்போர்ட்டில் 2 ஃப்ளைட் இருக்கணும். ஒன்று ஆப்கானிஸ்தானுக்கு போகணும், இன்னொன்று மியான்மாருக்கு போகணும். 2 ஃப்ளைட்டுக்கான அப்ரூவல்ஸும் 12 மணிக்குள்ளே வாங்கி வச்சுருக்கணும். நான் ஏர்போர்ட் ரீச் ஆனோடனே 50% ஹாஸ்டேஜஸை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் என் டெஸ்டினேஷன் போனோடனே மீதி 50% ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் சொன்னது எதுவுமே பார்த்தீங்கன்னா மாறக்கூடாது அப்படின்னு சொன்னால், இங்கே ஏற்கனவே பிரசனாட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கும்போது ஜெயிலுக்குள்ளே தான் அந்த கோல்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால், அங்கே நம்மளுக்கு ஜெயிலுக்குள்ளே நம்ம கோஸ்டோட டீம் தோண்டி பார்ப்பாங்க. சார் இங்கே தோன்றாங்க சார், நிறையா பெட்டி பெட்டியாக எடுக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது காமிப்பாங்க. ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே வெறும் செங்கல் தான் இருக்கும். அப்போ வெறும் செங்கல் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரசனா சொன்னான். இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று 1 மணிக்கு உள்ளே இவங்க அந்த கோல்டை கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கோல்டு இருக்க இடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயராம் முடிவெடுக்கிறாரு. நம்மளுக்கு கோல்டு இருக்க இடம் தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம வாமன் தான். இங்கே நம்மளுக்கு ஹாஸ்டேஜஸ் எல்லாம் தப்பிச்சு போன நேரத்தில் நம்ம பிரசனா பார்த்தீங்கன்னா வாமனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருப்பாரு. அங்கேருந்து நம்ம வாமனை எப்படியாவது காப்பாற்றணும், வாமன்ட்ட நம்ம உடனே பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு வழக்கம் போல் எலி மூலியமாக அங்கே இருக்கவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்ருப்பாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரசனான்னு சொல்லி ஒருத்தன் உங்களுக்கு கைதியிலேருந்து தப்பிச்சு ஓடி போய் அவன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் போலீஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம கோஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இங்கே நம்மளுக்கு லக்ஷ்மியை காட்டுறாங்க. லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் வருது. சிஎம் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்கிறாருன்னா, நம்ம லக்ஷ்மிக்கு அவ்வளோ சந்தோஷமாக, சார் சொல்லுங்கள் சார்னா, உன்னோட நியூஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், உன்ன மாதிரி இளைஞர்கள் தான் இந்த நாட்டுக்கே தேவை, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி, உங்கள் அப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்காருன்னு கேள்விப்பட்டேன்னா, ஆமாம் சார் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறாருன்னா நீ கவலையே படாத, அவரோட ரிலீஸ்க்கான எல்லா வேலையுமே நம்ம டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோ, அவர் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார், நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அவரோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஓகே சார்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்தோம்னா, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, நீ எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம சிஎம் சார். கரெக்டாக அங்கே நியூஸ் சேனல் ஓடுது. திரும்பி பார்த்தோம்னா சிஎம் லைவில் பேசிகிட்டு இருக்காரு. சிஎம் லைவில் பேசிகிட்டு இருக்காருன்னா அப்போ இது யாருன்னு காமிச்சா நம்ம கோஸ்ட்டு தான் சிஎம் மாதிரி பேசியிருப்பாரு. அந்த நம்பரை வாங்கி இந்த நம்பருக்கு உடனே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, எப்படியாவது அந்த நம்பர் நம்மளுக்கு கிடச்சே ஆகணும்.
அந்த நம்பர்கிட்ட நம்ம பேசி ஆகணும். அதே மாதிரி விடாமல் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி அந்த நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ண வச்சா மட்டும்தான் வெளியில் இருக்க யாருமே அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரசன்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணால் நம்மளுக்கு ஜெயராம் பேசுகிறாரு. ஆமாம், நீங்கள் பாமன் சாரை கூப்பிட்டு சேஃபான பிளேஸில் தானே இருக்கீங்கன்னா? ஆமாம் சார், சேஃபான பிளேஸில் தான் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா? ஸ்டோர் ரூமில் இருக்கேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அங்கே ஜெயராம காமிச்சோம்னா, சார் யாரோ ஒரு ஆள் உங்கள் குரலில் பேசிகிட்டு இருக்காங்க சார் பிரசன்னா கூடனா, இதையும் பேசுகிறது நம்ம கோஸ்ட்டு தான். நம்மளுக்கு ஸ்டோர் ரூமில் உட்காந்துருக்கும் போது சார் யாரோ வராங்க சார்னு சொல்லிட்டு டக்குன்னு பிரசன்னா ஃபோனை கட் பண்ணா, யோ விடாமல் அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருங்க அப்படின்னா ஒருத்தன், சார் நான் ஜொமேட்டோலேருந்து ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களாங்கிறியா. இன்னொருத்தன், சார் கால் டாக்ஸிலேருந்து பேசுகிறேன்னா. நம்ம ஜெயராம் கெஸ் பண்ணிட்டாரு, அவங்க நம்மளை பேச விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக கண்டினியூஸாக கால் பண்ணிட்டு இருக்காங்க, விடாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, எப்படியாவது நம்ம பிரசன்னாட்ட கனெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பிரசன்னாவையும் வாமனையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட்டு தூக்கிட்டாரு. பிரசன்னாவை பத்திரமா ஒரு ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கேன், நீ கவலைப்படாமல் உட்காரு அப்படின்னு வாமன்கிட்ட பேச ஆரம்பித்தா, நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சரி என்கிட்ட அந்த கோல்டை வாங்க முடியாது, சாவுக்கு பயப்படாதவனா நீ எதை வச்சுமே மிரட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏண்டா இத்தனை வருஷமாக நான் இத்தனை பேரை கொண்டு இந்த கோல்டை பத்திரமா வச்சுருப்பேன், நீ ஒரே ஒருத்தர் வந்து கேட்ட உடனே உன்னை தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொன்னதான். அப்படியே தலையில் கையை வச்சுருந்த கோஸ்ட்டு டக்குன்னு ஒரு பேக்கெட்டில் இருக்க கோல்டு பிஸ்கெட் எடுத்து தூக்கி போடுறாரு. இதை பார்த்த உடனே நம்மால் மிரண்டு போயிடுறான். இது எப்படி உனக்கு கிடச்சிச்சுன்னா, டேய் கடவுள்கிட்டே பூச்சாண்டி விளையாட்டா, இவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தூக்கி கேட்டுக்கு வெளியில் போடுங்கடா அப்படின்ட்டு நம்ம கோஸ்ட் எந்திரிச்சு போனால், அங்கேருந்து டேய் 50-50 எடுத்துக்கலாம், 60-40 கூட எடுத்துக்கலாம், தயவு செய்து சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்ம வாமன் போனவர் 2 கைதியில் இருக்க ஒருத்தன்ட்டு அந்த கன்னை பிடிங்கி மிரட்டி அவங்கள தள்ளி விட்டுட்டு நேராக ஒரு துணி துவைக்கிற இடத்துல போய் நிற்கிறாரு. அங்கே போய் நின்றுட்டு எல்லாமே அப்படியே தானே இருக்குது, அப்புறம் எப்படி உனக்கு கோல்டு கிடச்சிச்சின்னு யோசிச்சா அப்படியே தோளில் கையை வச்சுட்டு நம்ம கோஸ்ட் வராரு. புத்திசாலிக்கு புத்திசாலி என்றைக்குமே இருப்பார் ராஜா, அந்த கன்னை கொடுன்னு அங்கே இருக்க இடத்த மொத்தமாக உடச்சி சலிச்சு எடுக்கிறாங்க. ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோல்டு எதுவும் கிடைக்கல. நம்ம வாமன் சிரிச்சுக்கிட்டேவும், டேய் அப்பயே உன்ட்ட நான் கேட்டேன் கோல்டை ஷேர் பண்ணிக்கலான்னு, நீ தான் ஒத்துக்கலை அப்படின்னா. ஒரு செகண்ட் கோஸ்ட் யோசிக்கிறாரு. இங்கே ரெனோவேஷன் நடக்கிறப்ப கடைசியாக எங்கே ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்னா, சார் லைப்ரரியில் தான் சார் ரெனோவேட் பண்ணாங்க, அந்த லைப்ரரிக்கு போகணும்னா நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும் சார் அப்படின்னு சொன்னால், இங்கே வாமன் சொல்கிறாரு, உனக்கு தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், இந்த ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட் உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொன்னால், இங்கே நம்மளுக்கு ஜெயராம காட்டுறாங்க. இந்த ஜெயிலிருந்து ஒருத்த வெளியில் தப்பிச்சாலும் சரி உன்னையை நான் உயிரோட விட மாட்டேன், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி சொன்னால், அவங்க எந்த வயல்வெளியில் ட்ரைனிங் எடுத்தாங்களோ கரெக்டாக அந்த வயல்வெளியோட லொக்கேஷனை சொல்கிறாங்க. அங்கே போய் ஃபுல்லாகவே போலீஸ் தேடி பார்க்குது. தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல சார்னா, ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தீங்களா, ட்ரோனை உடனே பறக்க விடுங்க அப்படின்னு சொன்னால், ட்ரோனை பறக்க விட்டால் அவர் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் இது ஏதோ மேப் மாதிரி தனித்தனியாக தெரியுதே சார் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட்டு. நம்ம கோஸ்ட்டு ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட்டை விவசாய நிலத்திலேயே வரைஞ்சி தான் பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராக்டிஸுங்க எடுத்திருக்காங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது, நிறையா பேப்பர் கட்டிங்ஸ் அது இதுன்னு இருந்தால் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி தேடும்போது எந்த க்ளூமே கிடைக்கலையே சார் அப்படின்னு சொன்னால், அங்கே நம்மளுக்கு போர்டில் ஒரு ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்து அங்கே இருக்க ஜெயில் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்குறாரு, யோ இந்த ஃபோட்டோவில் இருக்க யாராவது ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே இருக்கானா அப்படின்னு கேட்டால், சார் இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே தான் சார் இருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு இங்கே ஜெயிலில் காட்டுறாங்க. மொத்த கோல்டையுமே நம்ம கோஸ்டோட டீம் தூக்கிடுச்சுன்னா, அங்கே பிரசனாவையும் வாமனையும் ஒரே ரூமில் அடைச்சி போட்டிருந்தா நம்ம பிரசனா கேட்குறாரு, சார் மொத்த கோல்டையுமே அவங்க கோஷ்டி எடுத்துருச்சே சார், இப்போ இல்லை சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீ மெல்ல நகண்டு போய் என்னோடய ஃபோர்த் பேக்கெட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை மட்டும் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் பாரு என்கிட்ட வேறு ஒரு பிளான் இருக்குன்னா. சார் கண்ணாடியை வச்சு என்ன சார் பண்ணுவீங்கன்னா, அந்த கண்ணாடியிலேருந்து எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பலாம். சார் நீங்கள் எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பி எப்படி சார் உங்கள் ஆளுக்கு உள்ளே வருவாங்கன்னா, ஆளுக்கு உள்ளே வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஜெயிலரோ வாமனோ எப்படியாவது இந்த கோல்டை வெளியே எடுக்கணும். இது வரைக்கும் நம்ம 2 தடவை அப்ளை பண்ணி 2 தடவையுமே ப்ரைவேட்டைசேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எப்படியாவது இந்த தடவை நம்மளுக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னா, இன்னொரு 8 மாதம் பொறுங்க சார், ஆட்சி மாறுது, கண்டிப்பாக நம்ம அப்ரூவல் வாங்கிடலாம். ஒருவேளை வாங்கவே முடியலைனாலும் நான் சொல்கிற ஐடியா வைக்கலன்னு வாமன் ஒரு ஐடியா சொல்கிறாரு. இருக்கிறதுலேயே மோசமான ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் 100 பேரை நான் சொல்கிற டவர் 6க்கு கீழே அவங்கள அடைச்சி வை,
அந்த ஹார்ட் கோர் கிரிமினல்ஸை வச்சு எப்படி இந்த கோல்டை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்மளுக்கு அந்த கண்ணாடி எடுத்து பிரசனா ப்ரெஸ் பண்ண உடனேவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே இருக்க ஒருத்தருக்கு மெசேஜ் போகுது. அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலே வேலை பார்க்குற ஒரு கான்ஸ்டபிள் தான். அவருக்கு என்னன்னா ரிலீஸ் தி டிராகன் அப்படின்னு மெசேஜ் போகுது. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த டவர் 6 இருக்க அக்யூஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டா வெளியே வந்த உடனே அங்கே இருக்க போலீஸ்காரங்க எல்லாரையுமே கொண்டுட்டு நேராக மைக் இருக்க டவருக்கு போகிறாங்க. நம்ம ஜெயராம் இவங்க எப்படி தப்பிச்சாங்க செஞ்சாங்க, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீ யாராக வேணாலும் இரு, எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு, இன்னும் 10 என்றதுக்குள்ளே எங்களுக்கு வாமன் சார் வெளியே வரணும். நாங்கள் ஹாஸ்டேஜஸ்க்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்க போலீஸ் இல்லடா, கிரிமினல்ஸ். இங்கே இருக்க நம்ம கோஸ்ட் கேட்குறாரு, எல்லாரும் உள்ள சேஃப்டி அடைச்சிட்டிங்களே, இவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனோம்னா சார் எல்லாருமே தடிமாட மாதிரி பயங்கரமாக இருக்காங்க சார்னா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்தால் அந்த டீமோட ஹெட்டு நம்மளுக்கு விக்ரமோட ஐ படத்தில் வர அந்த பைல்வான் தான். அப்படியே வரிசையாக 2-3 பேரை தள்ளி விட்டுட்டு வந்தால் அவர் போட்டிருக்க மாஸ்கை ஒருத்தன் உருகிடுறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹெட் அவரோட முகத்தை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போய் காலில் விழுந்துடுறான். அவர் காலில் மண்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அத்தனை கேங்ஸ்டரை அப்படியே மிரண்டு போய் மண்டி போடுறாங்க. நம்மளுக்கு அங்கே பழசை காமிச்சோம்னா அவர் மாதம் அங்கே கேங்கோட சேரில் உட்காந்துருந்தா அவருக்கு பக்கபலமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த பைல்வான் தான். இவரை பார்த்த உடனே அப்படியே கையை கட்டி மண்டி போட்டுறாங்க. இவர் வெளியே வந்ததுனால இவரை சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த நம்ம ஜெயராம் பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போய் பயப்படுறாரு. பக்கத்தில் இருக்க அசிஸ்டண்ட்லாம், சார் என்ன சார் அவங்க தான் பயந்து போய் மண்டி போடுறாங்கன்னா நீங்கள் இங்கே பயந்து போய் நடுங்குறீங்க, யார் சார் அவர் அப்படின்னா, உனக்கு சித்தார்த்தன் ஒரு சிஎம் இருந்தாரே தெரியுமானா, தெரியும் சார், ஹெலிகாப்டர் கிராஷில் அவர் இறந்து போயிட்டாரேனா, அவர் ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போல, அவர் உண்மையிலே எப்படி இறந்தாருன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சிஎம் போஸ்டிங் 3 மாதமாக காலியாக இருந்துச்சு, யாருமே சிஎம் போஸ்டிங்கே வரல. சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னையை அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா இந்த பெரிய அண்ணாவை கொள்றதுக்கு. இவர் எங்கே இருப்பார் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. இவரை பார்க்குறதே அவ்வளோ பெரிய விஷயம். அவரை கொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் டீமில் இருக்க கொஞ்சம் பேரை எப்படியாவது அவர் டீமில் ஜாயின் பண்ண வச்சோம். கரெக்டாக எங்களுக்கு ஒரு நாள் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, அன்னைக்கு அவர் கூட்டம் கம்மியாக இருப்பார், அவர் அன்னைக்கு நீங்கள் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போய் போட்டு தள்ளலான்னு எங்களுக்கு டீமோட வேனில் கிளம்பி போனால் அங்கே எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அங்கே இருக்க மொத்த மரத்துலேயும் இவரோட டீமில் இருக்க எல்லாரையுமே கொன்று தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க. ஒரே ஒருத்தனை மட்டும் உயிரோடு விட்டு வச்சுருந்தாரு. அவன் மேலே இறக்கப்பட்டு கிடையாது, அவர் யாருங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஜெயராம் போய் அவரை கழட்டி விட போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கே ஜீப்பு மொத்தமாக நிற்கிது. எல்லா ஜீப்பும் லைட்டை போட்டோம்னா இவங்க டீமும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. அங்கே நம்மளுக்கு பெரிய நான் இறங்கி வந்தா, நீ பாம்பு பொத்துக்குள்ளே கையை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கையை விட்டுருக்கணும் ராஜா. ஒருத்தனை பிடிக்கணும்னா அவனோட வரலாறு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். அவசரப்பட்டு இப்படி இறங்கி உசுர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா இவனை உயிரோட விட்டுறேன்னா. அவர் கேள்வி கேட்குறாரு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். முயல், ஆமாம் முயல் ஓவர் கான்ஃபிடென்ஸ் தூங்கிருச்சு. ஆமாம் கரெக்டாக ஜெயிக்க போகிறப்ப பார்த்தேன்னா அந்த கோட்டை தொடுறதுக்கு முன்னாடி முயல் மறுபடியும் ஜெயிச்சுட்டு போயிருச்சு. ஏன் ஆமாம் ஜெயிக்கலன்னு சொல்லி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு டக்குன்னு அவனை சுட்டுறாரு. ஆச்சோ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சுட்டுட்டேனே நீ வருத்தப்படுறியா அப்படின்னு ஜெயராம்கிட்ட கேட்டால், இது இதோட முடியறதில்ல பெரியம்மா, இந்த கதைக்கு கண்டிப்பாக நான் ஒரு முடிவு எழுதுவேனா, என் கதைக்கு முடிவே கிடையாது. என் கதையில் என்னைக்குமே ஆமாம் ஜெயிக்கவே முடியாது, முயல் மட்டும்தான் ஜெயிக்கும். உங்கள் எல்லாரையும் நான் இங்கேயே கொண்டு போட முடியும். ஆனால் ஏன் உயிர் பிச்சை கொடுக்குறேன் தெரியுமா? பிச்சை எடுத்து உயிர் வாழ்ந்தா தப்பு இல்லை, ஆனால் உயிரையே பிச்சை வாங்கி வாழ்கிறதுங்கிறது பெரிய அவமானம். அந்த அவமானத்தை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க டீம் கிளம்பிடுது. பொழைச்சி போகடானா ஜெயராமா அவங்க டீம் அப்படியே போனால் டென்ஷனாகி ஜெயராம் கத்திட்டு வண்டி நிப்பாட்டுக்கடான்ட்டு கேங்ஸ்டரோட சண்டை போட்டு உயிரே விட்டாலும் பெருமையாக இருக்கும். அவன் கொடுத்த உயிர் பிச்சையில் எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என் கூட யார் வரீங்களோ வாங்கலான்னு சொல்லி வண்டியில் ஏறினா எல்லாருமே வண்டியில் ஏறுறாங்க. இது ஒரு சூசைட் மிஷனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கையில் இருக்க கிரானைட்டை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுட்டு
நம்மளுக்கு பெரியண்ணாவோட காரில் நேராக மோதி பாம் பிளாஸ்ட் பண்ணணும்னு ஸ்பீடாக போகும்போது கரெக்டாக பெரியண்ணா கார்கிட்ட போகும்போது ஜெயராமன் மட்டும் அவங்க டீமில் இருக்கவங்க தள்ளி வெளியே தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு எல்லாருமே போய் அப்படியே பெரியண்ணா காரில் மோதி அந்த காரே பிளாஸ்ட் ஆயிருச்சு. என் கண்ணு முன்னாடியே செத்து போன பெரியண்ணா இப்போ எப்படி உயிரோடு வந்திருக்காரு. மொத்த அண்டர்வேல்டையும் கைக்குள்ளே வச்சிருந்த ராட்சசன் மறுபடியும் உயிரோட வந்துட்டானா பயப்படாமையா இருக்க முடியும்? சார், அடுத்து ஒரு டிமாண்டு கேட்டிருக்காங்க, ஜீவாவை உயிரோட விடணுமானா. அவங்க என்ன டிமாண்டுனாலும் நான் செய்கிறேன், ஆனால் அந்த கேங்கோட லீடர்கிட்ட அதுக்கு முன்னாடி நான் பேசணும், மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக இங்கே நம்ம ஜெயராம் வராரு. கொய்யால மரண ட்விஸ்ட் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது, உங்கள்கிட்ட 2 விஷயம் பேசணும், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம. முதல் விஷயம் என்னன்னா, இங்கே உள்ள கோல்டு இருக்கிறது ஜெயிலருக்கும் வாமனுக்கும் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம கோஸ்ட்டு சொல்லுவார், ஒரு ஏரியாவில் ட்ரக்கு எங்கே விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க அந்த ஏரியா போலீஸ்க்கு குறைஞ்சது 1 வாரமாவது ஆகும். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் நினச்சா 1 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருவான். அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கோல்டை இங்கேருந்து வெளியே கொண்டு போகிறதுக்கான சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த கோல்டோட தேவை உங்களுக்கு கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம் அப்படின்னு கேட்டால், எப்பயுமே ஜெயிக்கிறவனை தான் இந்த உலகம் தேடிக்கிட்டே இருக்கும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது மனசில் கொஞ்சமாவது பயம் இருக்கணும். சார், இங்கேருந்து நீங்கள் வெளியவே போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம கோஸ்ட்டு சொல்லுவார், பயம் இல்லைன்னு யார் சொன்னா? மனசுக்குள்ளே பயம் இருக்குது. ஒருத்தனுக்கு பயம் இருந்தால் தான் அவன் எதில் பலசாலி அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும்னா நம்ம ஜெயராமோட முகம் அப்படியே மாறுது. நான் பார்த்த பெரியண்ணாக்கு பயங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. அப்படின்னா நீங்கள் வெறும் அட்டையை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டீங்க சார், புக்கை ஃபுல்லாக படித்தா தானே விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, செத்துப்போனவன் உயிரோடு வந்திருக்கான், புதைச்சி வச்சுருந்த கோல்டு எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியலை, அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த கேள்வியை மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படின்னா, இப்போ முயல் ஆமை கதை இருக்கு இல்லையா, அந்த முயல் ஆமை கதையில் முயல் தூங்கி ஆமை ஜெயிக்கிறதுக்காக போகும்னு சொல்லும்போது நம்ம கோஸ்ட்டு டக்குன்னு சொல்லுவார், முயலுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் சார், முயல் தூங்கிருச்சு, ஆமை போய் ஜெயிச்சிருச்சு, அவ்வளோதான், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெயராம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவனை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் பார்த்த பெரியண்ணாவோட கதையில் என்றைக்குமே ஆமை ஜெயிச்சதே இல்லை, முயல் மட்டும்தான் ஜெயிக்கும்னா கோஸ்டோட முகம் அப்படியே மாறி போயிடுது. காசி வரைக்கும் வந்துட்டேல, உன்னை கங்கையில் முக்கி எடுக்கிறேன் பாருடா அப்படின்னு ஜெயராம் கையை நீட்டினா, இவர் திருப்பிட்டு கையை கொடுக்க போகிறாரு. ஜெயராம் அப்படியே கையை மடக்கி எடுத்துகிட்டு போயிட்டு, இனி பாருடா ஆட்டத்தன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம கோஸ்ட்டுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது, பெரியண்ணா வேற, இந்த கோஸ்ட்டு வேறன்னு. அவ்வளோதான், நம்ம ஜெயராம் அந்த உள்ளே இருக்க 100 ராட்சசங்க இருக்காங்கள, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறாரு. உள்ளே வந்திருக்கிறது உங்கள் பெரியண்ணா கிடையாது, சந்தேகம்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்கண்ணா. இங்கே அப்படியே தலையை குனிஞ்சு போட்டுட்டு இங்கே கோஸ்ட் உள்ளே வந்தால் அந்த 100 பேர் அப்படியே ஜிம் பாய்ஸ் நிற்கிறாங்க. என்னாச்சுன்னா நிலமை மாறி போயிடுச்சுண்ணா. செத்து போனவங்க உயிரோடு வந்தால் என்றைக்குமே சந்தோஷம்தான், ஆனால் எப்படி வந்தீங்கிற கேள்வி எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு சண்டை போட சொல்லி கொடுத்ததே நீங்கள் தானா? எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க 100 பேருக்குமே நீங்கள் தானே சண்டை போட சொல்லி கொடுத்தீங்க. நாங்கள் 100 பேர் ஒன்றா வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும்ண்ணா. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எங்கள் அண்ணனாக இருந்தால் உங்களை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாட நாங்கள் தயாராக இருக்கோம், இல்லைனா உங்களை அடித்து கொள்றதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோன்னு அடிங்கடா அப்படின்னு அனுப்புனா மாசான ஃபைட்டு. 50 பேரையுமே இவர் டக்கு டக்கு டக்குன்னு அடித்து கையில் விளங்க மாட்டி ஒவ்வொரு கம்பிலையும் அப்படியே மாட்டி மொத்த பேரையும் லாக் பண்ணி விட்டுறாரு. அடுத்து நம்ம ஜெயராம் பார்த்தீங்கன்னா சிஎம்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. சார், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பஸ்ஸில் இங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் 3 சப்வே இருக்குது. அந்த சப்வேல வச்சு அவங்கள அப்படியே லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறது தான் சார் என்னோட பிளானு. அவங்க கண்டிப்பாக எந்த கைதியுமே சுட மாட்டாங்க, இது வரைக்கும் எந்த கைதியுமே அவங்க கொள்ளலை, எதிர்பாராமல் மட்டும்தான் ஒருத்தர் இறந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம கைதியை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாமல் இருந்தால் தப்பு அப்படின்னு முடிவெடுத்திருப்பாரு. கரெக்டாக அந்த 3 பஸ்ஸு வெளியே கிளம்பிருச்சு. 3 பஸ்ஸையும் கரெக்டாக ரெடியாக அந்த சப்வேல வச்சு பிடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா சப்வேக்குள்ளே பஸ்ஸு போகும், உள்ளேருந்து வெளியே எந்த பஸ்ஸுமே வரல. சார், எந்த பஸ்ஸுமே வெளியே வரல சார், என்னாச்சுன்னு சொல்லி தெரியலைன்னா போங்க உள்ளே போய் பாருங்கன்னு சொன்னால், சார் லைட் வெளிச்சம் தெரியுது சார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா
சல்லுன்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 30 கார் சல்லுன்னு வெளியே வந்தால் எப்படியா இவங்க உள்ளே இருந்த காரில் வந்தாங்க செஞ்சாங்க, எல்லா காரையும் மடக்கி பிடிங்கியா செய்யுங்கயா அப்படின்னு சொன்னோம்னா எல்லா காரும் வேறு பக்கம் போகும். சார் ஒரு 10 கார் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை நோக்கி போகுதுன்னா அப்போ கரெக்டாக அந்த சப்வேல வச்சு பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கார் 10மே சப்வேக்குள்ளே போனால் இங்கே நம்மளுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணதை காட்டுவாங்க. நம்ம கோஷ்கிட்ட அவங்க டீம்லாம் கேட்கும், சார் இப்போ நம்ம பஸ்ஸில் தப்பிச்சு போகாமல் காரில் தப்பிச்சு போகிறோம், அதாங்க சார் பிளான்னா. அதுவும் கிடையாது அப்படின்னு அவர் அங்கே சொல்லும்போது இங்கே காமிச்சா உள்ளேருந்து வரிசையாக பைக்காக வெளியே வருது. கண்டினியூஸாக பைக் இவ்வளோ வருது. எல்லா ரோடையும் பிளாக் பண்ணுங்க, எல்லா பைக்கில் இருக்கவங்களையும் பிடிங்கன்னா, சார் அப்போ நம்ம பைக்கில் தான் தப்பிச்சு போகிறோம்னா அதுவும் கிடையாதுன்னா அங்கே நம்ம ஜெயராம காட்டுறாங்க. சார் பைக்கில் வந்து அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஷூட்டிங்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்காக தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க. சார்னா ஷூட்டிங்கா, என்ன தாயா நடக்குது, அவங்க எங்கே தாயா போனாங்கன்னு சொல்லி சொன்னால், சார் அவங்க வேற எங்கேயும் போகல சார், அதே பஸ்ஸுக்குள்ளே தான் சார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராமுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தால் மொத்த டீமையும் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த சப்வேக்குள்ளே போகிறாரு. அப்போ நம்ம எப்படி தானே தப்பிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பிளான் பண்ணதை காமிச்சோம்னா, அண்ணே நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ நம்ம பைக்லேயும் தப்பிச்சு போகலன்னா எப்படி தானே நம்ம தப்பிச்சு போகிறது அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் தப்பிச்சு போகவே வேணாம். நீங்கள் கைதிகளோட கைதிகளாக, நீங்கள் ஏற்கனவே 10 பேரும் கைதிங்கிறதுனால உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. உங்கள் ரெக்கார்ட்ஸ் எதையுமே அவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்களும் போய் அவங்களோட சேர்ந்து கலந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஜெயராம் அங்கே நேராக பஸ்ஸுக்குள்ளே போய் உள்ளே இருக்க எல்லாரையுமே இறக்கணும்னா அது வேறு யாரும் கிடையாது, இவங்க பிடிச்சி வச்சுருந்த கமாண்டோஸ் தான். கமாண்டோஸ் டாக்டர் சார், நான் பிரசன்னா சார், நீங்களும் இங்கே இருக்கீங்கன்னா ஏன் பஸ்லேருந்து இறங்கி வரலன்னா, சார் அவர் சொல்லியிருந்தது இந்த கண்ணை வச்சுட்டு அப்படியே உள்ளே உட்காந்துருக்கணும், அதுக்கு மீறி இறங்குனீங்கன்னா பஸ்ஸையே பிளாஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினா சார், நீங்கள் வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ அவங்களாம் எப்படி தாயா தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கைதிங்க லிஸ்ட் எல்லாத்தையும் எடுங்க, அவங்க உள்ளே இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுங்க, 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆக போகிற எல்லார் நேம் லிஸ்ட்டையும் எடுங்கன்னு சொன்னேன். நம்மால் ஏற்கனவே பிளான் எப்படி பண்ணியிருப்பாருன்னா, நீங்கள் கைதிங்க லிஸ்ட்டில் இருந்தாலும் எல்லாருமே 4 வருஷத்துக்கு மேலே தண்டனை உள்ள கைதிகளாக தான் இருக்கணும்னு ஏன் சொன்னேன்னா, உங்களை லிஸ்ட் எடுத்தே பிடிச்சாலும் 1லேருந்து 3 வருஷம் சொல்லிட்டு தான் பிடிப்பாங்க, அதுலேயும் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். உள்ளுக்குள்ளே பாக்ஸ்லேருந்து கோல்டாக டக்குன்னு இறக்குனா, சார் இந்த கோல்டு ஃபுல்லாக ஃபேக் சார் அப்படின்றாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளுக்கு கோல்டு எப்படி தானே எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம இருக்க டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு ஒரு பைப்லைன் போகுது. அந்த பைப்லைன் வழியாக ரிமோட் கண்ட்ரோலில் இருக்க போட்டை வச்சு நம்மளுக்கு ஃபேக் கோல்டை ஃபுல்லாக உள்ளே எடுத்துகிட்டு வரும். அந்த ஃபேக் கோல்டை ஃபுல்லாக உள்ளே அடிக்கிட்டு அதே வழியிலேயே நம்ம ஒரிஜினல் கோல்டை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு காமிப்பாங்க. எல்லா கோல்டையும் அழகாக டாய்ஸ் ரிமோட் போட் இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லா கோல்டையும் வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன்னே அப்போ நாங்கள் 4 வருஷம் உள்ளதாக இருக்கணுமானா நீங்கள் கவலையே பட வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு லாயர் இருக்கார், பழைய கேஸை ஓப்பன் பண்ணி அழகாக அவங்கள வெளியே கொண்டு வர்றதில் கில்லாடி, அவன் பேர் செல்லமாக கூப்பிட்றது பீர்பால், எல்லாரும் அவனை எம்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. மாதம் ஒருத்தர் வராரு, 50 பேரையுமே ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுறாரு. அண்ணே ஒன்று உங்கள் ஆட்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டேன், ஆனால் என்னன்னா ஜீவா மட்டும் அப்ரூவல் ஆனதுனால 1 வருஷம் மட்டும் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும், அவனையும் நம்ம அடுத்த வருஷம் வெளியே எடுத்துடலானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாரையும் இப்படி பிளான் பண்ணிங்க ரைட்டு, நீங்கள் எப்படி தானே தப்பிச்சு வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. அதையும் நீயே கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னு ஃபோனை வச்சா நம்மளுக்கு காமிப்பாங்க. அங்கே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலைக்குள்ளே ஒளிஞ்சிருந்துட்டு அழகாக நம்மால் வெளியே எஸ்கேப் ஆகி வந்துடுவார். அடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஜெயராம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹோம் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தா இந்த கேஸ் மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்ட்டிலேருந்து வேற ஒரு ஏஜென்சிக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், வேற ஒரு ஏஜென்சினா எது மேடம்? பிதாமகா ஏஜென்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே, மேடம் இந்தியன் ஸ்பை ஏஜென்சி ஏஎன் ராவ் அவர் இந்த கேஸை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாரானா, அவர் அவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் இந்த கேஸை எடுத்துக்கிற சொல்லியிருக்கோன்னு காமிக்கும்போது அங்கே 2 பேரை காமிக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்தால் நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்கிறாங்க, நம்மளுக்கு ராவோட சேர்ந்து அவரோட யங் அசிஸ்டண்ட் ஒருத்தரோ இந்த கேஸை டீல் பண்ண போகிறாருன்னா, மேடம் கோஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கோஸ்டா அப்படின்னு மியூசிக் போட்டுட்டு 2 பேர் உள்ளே வந்தால் அதில் ஒருத்தர் நம்ம சிவராஜ்குமார் யங் ஸ்டேஜில் இருக்கார், வேற லெவலில். ஹோம் மினிஸ்டர் அந்த கேஸ் ஃபைலை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சா நம்ம ஜெயராம் கேட்குறாரு, சார் உங்கள் கையில் ஏதோ அழகாக டேட்டூ போட்டிருக்கீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராவ்கிட்ட கேட்டால்,
அவர் கையை காமிக்கிறாரு. 4 ஸ்டார் போட்டிருக்கு. என் ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர், அதை மீன் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கேன்னா இதே டேட்டுவை வேற எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிச்சவர் டக்குன்னு, சார் உங்களோட கையிலேயே ஏதோ டேட்டு இருக்க மாதிரி இருக்கே, அதை கொஞ்சம் காமிக்க முடியுமான்னு கேட்டால் நம்மால் அந்த டேட்டு அப்படியே காமிக்கிறாரு. மிரண்டு போயிடுறாரு இவர். இவன் இங்கே உயிரோடு இருக்கானா, அப்போ ஜெயிலுக்குள்ளே வந்தது யார் அப்படின்னு காட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ராவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பசங்க, 3 பேருமே பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கும். அங்கே இவர் ஜாபுக்காக போகும்போது இவங்களை வந்து அனாதையாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு வந்து வளர்த்துட்டு இருப்பார். ஆனந்த், பிரபு அண்டு கீதா. இதில் ஆனந்த் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்க சிவராஜ்குமார், அதாவது நம்ம கோஸ்ட்டு. நம்மளுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிபிஐயில் நம்ம பிரபு ஜாயின் பண்ணிட்டான். நம்ம ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பார். நம்மளுக்கு பிரபுவும் கீதாவும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பிரபு இறந்ததுக்கப்புறம் கீதாவும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பிரபுவோட க்ளூவை கண்டுபிடிச்சி அந்த கைச்செயினில் இருந்த மெமரி கார்டை எடுத்துருவார். அதில் இருக்க எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி பார்த்தா நான் அவனை கொல்ல போகிறேன்னு நம்ம ஆனந்த் சொன்னால் நம்ம ராவ் சொல்லுவார், அதனால் எந்த பயனும் கிடையாது, நம்மளுக்கு பிரபுவை நிரபராதி நிரூபிக்கணும், அதுக்கான எல்லா வேலையும் நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு எல்லா கோல்டும் எங்கே இருக்குது என்னன்னு கண்டுபிடிச்சாலும் நீ இப்போ ஜெயிலுக்குள்ளே போய் இதை செய்கிறேன்னா நீ மாட்டிக்கிட்டாலும் எந்த வகையிலையும் உன்னோட ஐடென்டிட்டி வெளியே வரக்கூடாது. ஒரே டைம் பீரியடில் ஒரே மாதிரியே 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்றைய மாதிரியே இருக்க யாருங்கிறத கண்டுபிடிப்போனா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அண்ணாவோட டீட்டெயில் இவங்க எடுப்பாங்க. இந்த நபர் உயிரோடையே இல்லை, அதனால் இவரோட ஐடென்டிட்டியில் நீ இவர் மாதிரியே இருக்கிறதுனால வேஷம் போட்டுட்டு உள்ளே போ, பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பெரிய அண்ணா மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ளே போய் எல்லா வேலையும் செஞ்சுருப்பார். இந்த எல்லா ஸ்கேமுக்கு காரணம் நம்மளுக்கு வாமன் தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபையும் நீ அதில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இடத்துல கொஞ்சம் கோல்டில் வாமன் வீட்லேயும் கொஞ்சத்தை வச்சுட்டு வருவாங்க. வேறு வழியே இல்லாமல் வாமன் வசமாக மாட்டிடுவார், ஜெயிலரும் மாட்டிடுவார். நம்மளுக்கு ஓகே எல்லாமே முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வரும் நம்ம கோஸ்ட்டுக்கு. ஃபோன் வந்தால் அங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க, உன்னோட ஆட்கள் எல்லாருமே இப்போ என் கையில் இருக்காங்க அப்படின்னு காமிச்சோம்னா அங்கே அவரோட டீம் ஆட்களோடு சேர்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த வயசான தாத்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீ எடுத்த கோல்டு மொத்தமும் பார்த்தேன்னா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே இங்கே வந்து சேரணும், இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்கே ஒவ்வொரு உயிராக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா யாரா நீ அப்படின்னு நம்ம கோஸ்ட் கேட்டால், நீ யாரோட அடையாளத்தை வச்சுட்டு இவ்வளவையும் செஞ்சியோ அவரோட புள்ளடா அப்படிங்கிறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம பெரிய அண்ணாவோட பையன். அது யாருன்னே நம்மளுக்கு காமிக்காம சஸ்பென்ஸாக வச்சுருந்தா அடுத்த கோஸ்டோட வேட்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆனந்தம் நம்மளுக்கு ராவும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போடுறதோட மாசா இந்த படம் முடிஞ்சு நண்பா. உண்மையிலே அருமையான படம். இந்த படத்தை பற்றி உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.